ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹோம்லி கிச்சன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து சுண்டல் தான், பட்டாணி சுண்டல் மசாலா செய்வாங்க இல்லையா கடையில், அதுதான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், பட்டாணி வந்து ஆல்ரெடி குக்கரில் வச்சு வேக வச்சுட்டேன் நான். இது வந்து வெள்ளை பட்டாணி, காஞ்ச பட்டாணியே விற்கும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 hours வரைக்குமாவது ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். இதை நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அப்புறம் எண்ணெயில் வந்து கார்ன் வந்து இது பாருங்கள், இந்த எண்ணெயில் தான் கார்ன் வந்து பொரித்து வச்சுருக்கேன். இங்கே வந்து அந்த சுண்டல்லையே கொஞ்சம் வேக வச்ச சுண்டல் அதையும் போட்டுட்டு, கூட வந்து மத்தியானம் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசால் செஞ்சேன், அதோட பேலன்ஸ் இருந்தது, அதையும் போட்டுட்டேன். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றும் போது பார்க்கலாம். இப்போ வந்து இந்த எண்ணெய் நல்லா இது ஆல்ரெடி வெத்தல் வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளெக்ஸை, அதுலேயே வந்து அந்த எண்ணெய் பேலன்ஸ்லேயே இப்போ நம்ம வந்து அந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த காஞ்ச எண்ணெயில் வந்து இங்கே வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 2 சின்ன சைஸ் தக்காளியும் கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை 1 by 1 போட்டுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது 3த்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினோடனே நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்துலேயே கொஞ்சோண்டு புதினாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் நான் வாசனைக்காக. புதினா சேர்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், அதனால் அதுவும் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது வந்து நான் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அப்புறம் அந்த பெரிய ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்களே, அது எல்லாம் சேர்த்து வீட்டில் அரைச்ச மசாலா. அது நான் இன்னொரு நாள் அந்த மசாலா எப்படி அரைக்கிறேன்றதையும் போடுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் 3/4 பதம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். அதில் தக்காளி சேர்த்தோடனே லைட்டாக சால்ட் போட்டுக்கணும். சால்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வைக்கலாம், தக்காளி வதங்கிறதுக்காக. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பேஸ்ட் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரைக்கிறதுக்கு பேஸ்ட் ஆக்கிறதுக்கு அதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து நல்லா ஃபுல் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூள். இது வந்து 3/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ வந்து இங்கே இதில் வந்து தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த பட்டாணியை சேர்த்துடலாம். பட்டாணியை சேர்த்துட்டு அது கூட அந்த மசாலையை சேர்த்துடலாம். பட்டாணியை சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு வந்து ஆல்ரெடி பட்டாணியில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அது மேலே அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு சாப்பிட்டா நம்மளோட மசாலா வந்து ரெடி. ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளெக்ஸில் வந்து சால்ட்டு ஒரு சிலதில் போட்டிருக்கோம், ஒரு சிலதில் போட்டிருக்காது. இப்போ இந்த இதில் வந்து சால்ட் ஆக்சுவலாக இல்லை, இது வந்து சால்ட் இல்லாத கார்ன்ஃப்ளெக்ஸாக இருக்குது. நீங்கள் அந்த மசாலாவில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், ஒன்றும் இல்லை, அது அந்த பட்டாணி வேக வச்சு பட்டாணி இதை அரைச்சோம் இல்லையா, அதுவும் எனக்கு மத்தியானம் அந்த மசால் மீந்ததுனால நான் வந்து அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதில் போட்டுட்டேன். அப்படி இல்லைன்னா வெறும் பட்டாணிலே செய்யலாம். இது அரைக்கிறதே எதுக்காகனா அந்த கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். அது வந்து கிரேவி மீன்ஸ் அந்த மசால் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, கடைங்களில் அதை அப்படி தான் அரைச்சி போடுவாங்க. அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், திக்காகவும் இருக்கும். நம்ம அது மேலே இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். எப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது போட்டோன்னே ஒரு கொதி வரட்டும், அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட இங்கே அந்த பட்டாணி மசாலா பட்டாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இங்கே ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன், பேசன் மாதிரி. அதில் எடுத்து இந்த பட்டாணி கிரேவியோடு எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இது மேலே வந்து பொடியாக நறுக்குனா பச்சை வெங்காயம். ஒரு சிலருக்கு பச்சை வெங்காயம் பிடிக்கும், நிறைய போட்டுக்கலாம், வேணுன்றவங்க. பிடிக்காதவங்க லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளெக்ஸ், இப்போது அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கிறேன். என்கிட்ட பொரி இருக்குது, அதனால் கொஞ்சம் பொரியும் போட்டுக்கிறேன். பொரி இருந்தால் பொரியும் போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும் அது. ஆக்சுவலாக அந்த சாட் ஐட்டம் கடையில் சாப்பிடுவோம்ல ரோட் சைடில், அதே மாதிரி இருக்கும். இது வந்து நாட்டு சர்க்கரை இது. இப்போ இது கூட சேர்த்து நம்ம வந்து அந்த பட்டாணி டேஸ்ட்டு எப்படி, மசால் பட்டாணி எப்படி இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட
பட்டாணி சூப்பராக ரெடி ஆச்சு. மசாலா பொரி போட்டு பட்டாணி எல்லாம் போட்டு இப்படி தான், அவ்வளோதான். இதை லைட்டாக கலக்கிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.